இன்றைக்கு ஒரு மாதம் கடந்து விட்டது. அதற்கு முன்பாக நாங்கள் தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் அந்த செயலாளரையும் ஆணையரையும் சந்தித்து நேரடியாக மனு அளித்திருக்கிறோம். நேரடியாக சந்தித்து பேசியிருக்கிறோம். காவல்துறையும் வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் மக்களுடைய உணர்வுக்கும் அமைப்புடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்காமல் இன்று வரையில் தமிழில் மாற்றாமல் ஆங்கிலத்தில் மட்டுமே அந்த பெயர் பலகையோடு பேருந்து இயங்குகிறது. எனவே தமிழ் மண்ணில், தமிழ் வாழும் மண்ணில், தமிழ் மக்களுக்காக இயங்கக்கூடிய அந்த பேருந்து தமிழ் இல்லாமல் இயங்கக்கூடாது என்பதை எதிர்த்து இன்றைக்கு தமிழ் உரிமை இயக்கம் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். எனவே இன்றைக்குள் அது முழுமையாக மாற்றி அறிவிக்காவிட்டால் நாளை காலையில் இந்த மின்சார பேருந்து மட்டுமல்ல, புதுச்சேரி போக்குவரத்து கழகத்தின் மூலமாக இயங்குகிற எந்த பேருந்தும் தமிழ் இல்லாமல் இயங்காது, இயங்க விடமாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.